ஒரு அழகான மலை கிராமம். அங்கே சோமு மற்றும் மணி என்ற இரு நண்பர்கள் இருந்தார்கள். சோமு மிகவும் உழைப்பாளி, மணி அவனுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பான். அந்த ஊரில் வேலன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் மற்றவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்தால் பொறாமைப்படுவான். ஒருநாள் சோமு தனது தோட்டத்தில் விளைந்த அரிய வகை மூலிகைகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். என்ன இது? சோமு ஏதோ ரகசியமாக மூட்டை கட்டுகிறானே. இதை வைத்து இவர்களது நட்பில் ஒரு கல்லை எறிய வேண்டும். மணி, என்ன இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? அங்கே உன் நண்பன் சோமு காட்டில் கிடைத்த விலை உயர்ந்த வைரக்கற்களை உனக்கு தெரியாமல் பதுக்கிக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறாய் வேலன்? சோமு என்னிடம் எதையும் மறைக்க மாட்டான். நட்பு எல்லாம் பணம் வரும் வரைதான் மணி. நீ அவனிடம் போய் புதையலில் என் பங்கு எங்கே என்று கேள். அப்போது அவன் முகத்தைப் பார், உண்மை தெரியும். சோமு, காட்டில் உனக்கு கிடைத்த புதையலை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? நண்பன் என்று என்னை ஏமாற்றி விட்டாயே. என்ன புதையல் மணி? எனக்கு கிடைத்தது சில அரிய வகை காய்கறி விதைகள் மட்டும்தான். இதோ இந்த சட்டியில் இருப்பது விதைகள், தங்கமில்லை. வேலன் பொய் சொல்ல மாட்டான். அவன் நீ புதைப்பதை பார்த்ததாகச் சொன்னான். எனக்கு துரோகம் செய்த உன்னோடு இனி எனக்கு நட்பே வேண்டாம். கோபமாக ஊர் தலைவரிடம் முறையிட்டான். தலைவர் வேலனையும் சோமுவையும் அழைத்தார். வேலன், நீ பார்த்தது தங்க காசுகளா? உண்மையைச் சொல். அது தூரத்திலிருந்து பார்க்கும்போது மின்னியது போல இருந்தது ஐயா, அதான் அப்படி சொன்னேன். வீணான சந்தேகத்தால் ஒரு நல்ல நட்பை பிரிக்க பார்த்த வேலனுக்கு அபராதமாக 1 மாதம் ஊர் வேலையை செய்ய வேண்டும். மணி, நீயும் அடுத்தவர் பேச்சை கேட்டு உண்மையை ஆராயாமல் உன் நண்பனை சந்தேகித்தது தவறு. என்னை மன்னித்துவிடு நண்பா. யாரோ சொன்னதை கேட்டு நம் நட்பை இழக்க துணிந்து விட்டேன். பரவாயில்ல மணி, இனியாவது நாம் ஒருவரை ஒருவர் நம்புவோம். ஒருவன் சொல்வதை கேட்டு உண்மையை ஆராயாமல் செயல்படுவது ஆபத்தானது. நம்பிக்கைதான் நட்பின் பலம்.